அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஆங்குலர்ல மாடல் சிக்னலை பத்தி பார்க்க போறோம். இந்த மாடல் சிக்னல் அப்படின்னா என்னதுன்னா, இது ஒரு டூ வே டேட்டா பைண்டிங். அது என்ன டூ வே டேட்டா பைண்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க பேரண்ட்லேருந்து சைல்டுக்கும், சைல்டுலேருந்து பேரண்ட்டுக்கும் உங்களால என்ன பண்ண முடியும்? ஒரு டேட்டாவை ஷேர் பண்ண முடியும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த இன்புட், அவுட்புட் இந்த 2 சிக்னலுமே என்னதுன்னா, ஒரு ஒன் வே டேட்டா பைண்டிங் தான். அதாவது இன்புட் என்ன பண்ணும்? பேரண்ட்லேருந்து சைல்டுக்கு டேட்டாவ அனுப்பும். அவுட்புட் என்ன பண்ணும்? சைல்ட்லேருந்து பேரண்ட்டுக்கு டேட்டாவா அனுப்பும். ஆனா, அந்த மாடல் சிக்னல் தான் என்ன பண்ணும்? 2 பக்கமுமே பேரண்ட் டூ சைல்டு, சைல்டு டூ பேரண்ட்டுக்கு என்ன பண்ண முடியும்? டேட்டாவ ஷேர் பண்ண முடியும். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ப்ரோகிராம இந்த வீடியோல பார்ப்போம். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு ப்ரோகிராம், ஒரு அப்ளிகேஷன் ஒண்ணு உருவாக்கியிருக்கோம். இதுல நம்ம எத பேரண்ட் காம்பனன்ட்டா வைக்க போறோம்னா, ஆப் காம்பனன்ட் தான் என்ன பண்ண போறோம்? நம்ம பேரண்ட் காம்பனன்ட்டா வைக்க போறோம். அப்ப சைல்டு காம்பனன்ட் ஒண்ணு உருவாக்கணும்ல. அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, ஒரு சைல்டு காம்பனன்ட்ட உருவாக்குறேன். நான் என்ன பண்றேன்னா, இங்க ng generate காம்போனன்ட் சைல்டுக்கு என்ன பண்ணுறேன் கவுண்டர்னு ஒரு வைக்கிறேன். இந்த கவுண்டர் அப்படிங்கிற காம்போனன்ட் தான் என்னது சைல்டு காம்போனன்ட். நான் கிளிக் பண்ண பாருங்கள், எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கவுண்டர்னு ஒரு சைல்டு காம்போனன்ட் ஜென்ரேட் ஆகிடுது. இப்போ இந்த கவுண்டர் அப்படிங்கிற சைல்டு காம்போனண்ட்டை நம்ம ஆப் காம்போனோட என்ன பண்ணணும்? இன்ஜெக்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஆப் காம்போனோடைய இந்த டைப் ஸ்கிரிப்ட் ஃபைலுக்கு வரணும். இங்கே என்ன பண்ணணும்னா, இந்த காம்போனன்ட் அப்படிங்கிற டெக்கரேட்டர் இருக்கா, இதுக்குள்ள என்ன பண்ணும்? இந்த இம்போர்ட் அப்படிங்கிற இந்த ஃபீல்டுக்குள்ள என்ன பண்ணணும்னா, சைல்டு காம்போனன்ட்டோட கிளாஸ் நேமை கொடுக்கணும். சைல்டு காம்போனன்ட் கிளாஸ் நேம் நீங்க எங்க போய் பார்க்கணும்னா, இந்த கவுண்டர் அப்படிங்கிற காம்போனன்ட் இருக்கா, இங்க நீங்க என்ன பண்ணணும்? இதோட டைப் ஸ்கிரிப்ட் ஃபைலுக்கு போகணும். இங்க பார்த்தீங்கன்னா, இங்க கிளாஸ் நேம் இருக்கும். இதை நீங்க என்ன பண்ணணும்? காப்பி பண்ணி உங்களுடைய பேரண்ட் காம்போனன்ட்குள்ள இங்க இங்க என்ன பண்ணணும்? இம்போர்ட் ஃபீல்டுக்குள்ள நீங்க கொடுக்கணும். சரி, இப்போ இங்க குயிக் ஃபிக்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும்? இம்போர்ட் ஆயிரும். இப்போ சைல்டு காம்போனன்ட் என்ன பண்ணிட்டோம்? உள்ள இம்போர்ட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும்னா, செலக்டர், அதாவது சைல்டு காம்போனன்ட்ல போய் பார்த்தீங்கன்னா, இந்த காம்போனன்ட் அப்படிங்கிற டெக்கரேட்டருக்குள்ள இங்கே செலக்டான ஒரு ஃபீல்டு இருக்கும். இங்கே ஆப் கவுண்டர்னு ஒரு டெஸ்ட் இருக்கும். இதை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்? உங்களுடைய பேரண்ட் காம்போனன்ட்டுடைய HTML ஃபைலுக்கு வரணும். அதாவது ஆப் காம்போனன்ட் தான் நம்மளுடைய பேரண்ட் காம்போனன்ட். அதோடைய HTML ஃபைலுக்கு இங்கே என்ன பண்ணுறோம்னா, அது ஒரு HTML டேக்காக கொடுக்கணும். நீங்கள் இப்படியும் கொடுக்கலாம், இல்லைனா செல்ஃப் க்ளோஸ் டேக்காக கூட கொடுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்க்ரீனில் போய் அவுட்புட்டை பாருங்கள். இங்கே கவுண்டர் ஒர்க்ஸ்னு வருதா? இது எங்கேருந்து வருதுன்னா, நம்மளுடைய சைல்டு காம்பவுண்டான இந்த கவுண்டர் காம்பவுண்டுடைய HTML ஃபைல்லேருந்து நமக்கு வருது. ஓகேவா? இதை நான் என்ன பண்ணுறேன்? கவுண்டர் ஒர்க்ஸுக்கு பதிலாக கவுண்டர் காம்பவுண்ட்டே வச்சிடுறேன். ஓகேவா? சரி, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இப்போதைக்கு நம்ம காம்பவுண்ட்டை சைல்டு காம்பவுண்ட்டை பேரண்ட் காம்பவுண்ட்டை இன்ஜெக்ட் பண்ணிட்டோம். நம்ம இப்போ அடுத்து என்ன பண்ணோம்னா, நம்ம அந்த மாடல் சிக்னலை உருவாக்கணும். அந்த மாடல் சிக்னல் நம்ம எங்கே தான் உருவாக்கணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம சைல்டு காம்பவுண்ட் என்ன பண்ணால் அதை உருவாக்க போகிறோம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, சைல்டு காம்பவுண்டோட டைப் ஸ்கிரிப்ட் ஃபைலுக்கு போகிறோம். இங்கே தான் என்ன பண்ண போகிறோம்? நம்ம அந்த மாடல் சிக்னலை உருவாக்க போகிறோம். நான் இதில் என்ன பண்ணுறேன்? ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள் உருவாக்கட்டா? என்ன பண்ணுறேன்? கவுண்ட்னு ஒரு வேரியபிள், சைல்டு கவுண்ட்னு வைக்கிறேன். சரியா? சைல்டு கவுண்ட்னு அப்படி ஒரு வேரியபிள் வைக்கிறேன். ஈக்குவல் டு இங்கே என்ன பண்ணுறேன்? மாடல்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த மாடல் ஃபங்க்ஷன் எங்கேருந்து வரோம்னா, ஆங்குலர் கோர் அப்படிங்கிற பேக்கேஜில் தான் வருது. இந்த மாடல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னா, ஒரு மாடல் சிக்னல் என்ன பண்ணும்? உருவாக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த மாடல் ஒரு ஃபங்க்ஷன் தான், அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணும்? ஓப்பன் க்ளோஸ் பேரன்ஸ் போடணும். இதில் சொல்லுது பார்த்தீங்களா, மாடல் சிக்னல். இது என்ன பண்ணுது? ஒரு மாடல் சிக்னலை உருவாக்குது. சரி, இப்போ இந்த மாடல் சிக்னல் என்னதுன்னா, ரைட்டபிள் சிக்னல் மாதிரி. சரியா? நம்மளால் இதுக்கு வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியும், ரீட் பண்ணவும் முடியும், சேஞ்ச் பண்ணவும் முடியும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். என்னது? இன்க்ரிமெண்ட் கவுண்டர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை கொடுக்குறேன். இதுக்குள்ள நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த சைல்டு கவுண்ட் அப்படிங்கிற இந்த வேரியபிள் இது என்னது? இப்போதைக்கு ஒரு மாடல் சிக்னல். இந்த சிக்னலோட வேல்யூ என்ன பண்ண போகிறேன்? சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்? திஸ் டாட் சைல்டு கவுண்ட் டாட் இங்கே என்ன பண்ண போகிறோம்? அப்டேட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா, இங்கே அப்டேட் மெத்தட் ஒர்க் ஆகும். இந்த மெத்தட் என்ன பண்ணும்?
கரண்ட் வேல்யூலேருந்து என்ன பண்ணும், ஒவ்வொரு வேல்யூவாக இன்க்ரிமெண்ட் பண்ணும். சரியா? சரி. பார்த்தீங்களா, நம்ம என்ன சொன்னோம், இந்த மாடல் சிக்னலுக்கு வந்து செட், அப்டேட் இந்த 2 மெத்தடுமே ஒர்க் ஆகும். சரியா? இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறேன், இதுக்குள்ள ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். ஸோ இங்கே டேட்டா +1. சரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எரர் அடிக்கி. ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மாடல் சிக்னல் உருவாக்கியிருக்கோம். பட் நம்ம இங்கே எந்த ஒரு டிஃபால்ட் வேல்யூமே கொடுக்கல. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 0ன்னு வேல்யூ கொடுத்துறேன். ஓகேவா? அப்போ நமக்கு என்னவாயிரும், இந்த 0வை இங்கே எடுத்து வச்சுட்டு கரண்ட் வேல்யூ 0 தானே, அது டேட்டா அப்படிங்கிற இந்த பேராமீட்டர் வச்சு என்ன பண்ணும், அடுத்து ஒவ்வொன்றா இன்க்ரிமெண்ட் பண்ணும். இந்த இன்க்ரிமெண்ட் கவுண்டர் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது. இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம்னா, சைல்டு காம்பவுண்டோடைய HTML ஃபைல், அதாவது இந்த கவுண்டர் காம்பவுண்டோடைய HTML ஃபைலில் போய் என்ன பண்ணுறேன்னா, ஒரு பட்டன் ஒன்று உருவாக்குறேன். ஓகேவா? ஸோ இந்த பட்டனுக்குள்ள என்ன பண்ணுறேன்னா, நான் சைல்டு பட்டன்னு கொடுக்குறேன். சரியா? ஸோ எதுக்காண்டி இந்த பட்டனை உருவாக்குறேன்னா, இந்த பட்டனை நான் ஒவ்வொரு வாட்டியும் கிளிக் பண்ணும்போதும் எனக்கு என்ன ஆகணும், இந்த இன்க்ரிமெண்ட் கவுண்டர் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகணும். இது கால் ஆகும்போது என்ன பண்ணும், இந்த சைல்டு கவுண்ட் அப்படிங்கிற இந்த சிக்னலோட மாடல் சிக்னலோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். சரியா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து கிளிக் ஒரு கிளிக் ஈவெண்ட் கொடுத்து இங்கே என்ன பண்ணுறேன், சைல்டு கவுண்டா சாரி இன்க்ரிமெண்ட் கவுண்டர். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறேன், இங்கே கொடுக்குறேன். சரியா? சரி. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு பட்டன் வந்துட்டு, சரி சைல்டு பட்டன். இந்த பட்டனை கிளிக் பண்ண என்ன ஆகும், எனக்கு வந்து இந்த இன்க்ரிமெண்ட் கவுண்டர் ஃபங்க்ஷன் கால் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது என்ன பண்ணும், இதுக்குள்ளே இருக்கிற சைல்டு கவுண்ட் அப்படிங்கிற சிக்னலோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். சரியா? சரி. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட்டு, இந்த சைல்டு கவுண்ட் இதுதான் எனது மாடல் சிக்னல். ஸோ இந்த சிக்னலை என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இங்கே வந்து பைண்ட் பண்ண போகிறோம். எங்கே, நம்மளுடைய பேரண்ட் காம்பவுண்டோடைய HTML ஃபைல் இருக்கா, இங்கே தான் என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஆப் கவுண்டர் அப்படிங்கிற இந்த சைல்டு காம்பவுண்ட் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், இன்ஜெக்ட் பண்ணியிருக்கோம் HTML. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சைல்டு கவுண்ட் அப்படிங்கிற இந்த மாடல் சிக்னல் இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம கொடுக்க போகிறோம், பைண்ட் பண்ண போகிறோம். எதுக்காண்டி இங்கே கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே கொடுத்தா தான் என்ன பண்ண முடியும், நம்ம சைல்டு காம்பவுண்ட்லேருந்து பேரண்ட் காம்பவுண்டுக்கு வேல்யூ அனுப்ப முடியும், பேரண்ட் காம்பவுண்ட்லேருந்து சைல்டுக்கு வேல்யூ பெற முடியும். அப்போ நம்ம இங்கே தான் என்ன பண்ணணும், அதை கொடுக்கணும், பைண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து என்னது, நல்லா நோட் பண்ணிங்கன்னா, இந்த மாடல் வந்து என்னது 2 வேலை பண்ணுது. இன்புட் சிக்னல் வேலையும் பண்ணுது, அவுட்புட் சிக்னல் வேலையும் பண்ணுது. அப்போது இன்புட் சிக்னல் நமக்கு எப்படி நம்ம கொடுப்போம், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுப்போம், ப்ராப்பர்ட்டி பைண்டிங் மாதிரி கொடுப்போம். அதே மாதிரி அவுட்புட் ஈவெண்ட் எப்படி பண்ணும், அது வந்து ஈவெண்ட் மாதிரி பண்ணும், அதுக்கு நம்ம பேரந்திஸ் கொடுப்போம். சரியா? ஸோ ரெண்டையும் கொடுத்துட்டு உள்ளே என்ன பண்ணும், சைல்டு கவுண்ட், அவ்வளோதான். சரியா? சிக்னல் இப்படி நீங்கள் இந்த மாடல் சிக்னலோடைய சின்டாக்ஸை நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் என்னது, அதாவது இந்த சைல்டுக்கு ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ இதோட பேர் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பனானா இன் எ பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த சின்டாக்ஸோடைய அர்த்தம் வந்து பனானா இன் எ பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்குள்ள தான் நம்ம என்ன பண்ணுறோம், சைல்டு கவுண்ட் அப்படிங்கிறத கொடுக்குறோம். சரி. இந்த சைல்டு கவுண்ட் என்னது, நம்ம இங்கே உருவாக்கியிருக்க மாடல் சிக்னல். ஸோ இந்த சிக்னல் என்ன பண்ணும், சைல்ட்லேருந்து என்ன பண்ணும், பேரண்ட்டுக்கு வேல்யூ அனுப்பும், பேரண்ட்லேருந்து வர்ற வேல்யூவை இதை என்ன பண்ணிக்கிடும், ரிசீவ் பண்ணிக்கிடும். சரியா? சரி. இப்போ அடுத்து இங்கே என்ன பண்ணுறோம்னா, நம்மளுடைய பேரண்ட் காம்பவுண்டுக்கு போவோம். சரியா? பேரண்ட் காம்பவுண்டில் போய் என்ன பண்ணுறோம், ஒரு வேரியபிள் உருவாக்குவோம். பேரண்ட் கவுண்டர் அப்படின்னு ஒரு வேரியபிள் உருவாக்குறேன். சரியா? இதுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா 10ன்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இப்போ இந்த பேரண்ட் கவுண்டர் அப்படிங்கிற இந்த வேரியபிள் என்ன பண்ணுறேன், நான் காப்பி பண்ணி இங்கே வந்து நான் கொடுக்குறேன். சரியா? சரி. அது மட்டும் இல்லாமல் இந்த பேரண்ட் கவுண்டர் அப்படிங்கிறது என்ன பண்ணுறேன், நம்ம ஸ்க்ரீனில் காமிக்கணும்ல வேல்யூவை, அதுக்கு என்ன பண்ணுறேன், இங்கே வந்து ஸ்ட்ரிங் இன்டர்பிரேஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன், பேரண்ட் கவுண்டர் அப்படிங்கிற இந்த வேரியபிளை இங்கே நாங்கள் HTML பைண்ட் பண்ணிடுறேன். இப்போ சேவ் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். பார்த்தீங்களா 10ன்னு வருதா, இந்த 10 அப்படிங்கிற மதிப்பு எங்கேருந்து வருதுன்னா, நம்மளுடைய பேரண்ட் கவுண்டர் அங்கேருந்து வருது. சரியா? பேரண்ட் கவுண்டர் எங்கே இருக்குது, நம்மளுடைய ஆப் காம்பவுண்டில் இருக்குது. ஸோ அங்கேருந்து என்ன வருது, நமக்கு வருது. ஸோ இந்த பேரண்ட் கவுண்டர் இங்கே 10 அப்படிங்கிற வேல்யூ கொடுக்குது, அது என்ன பண்ணுது,
இந்த சைல்டு கவுண்ட் ரிசீவ் பண்ணி என்ன பண்ணிடுது, இந்த மாடலில் இடத்துல வச்சிருது. அப்புறம் அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், வேல்யூ சேஞ்ச் ஆகும்ல. ஸோ அதையும் பார்த்துருமா. ஸோ இங்கே பாருங்கள், நான் கிளிக் பண்ணுறேன், எனக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகுது பாருங்கள். அப்போ இங்கே என்ன நடக்கு, நான் அந்த இன்க்ரிமெண்ட் கவுண்டர் அப்படிங்கிற இந்த பட்டன் எங்கே இருக்குது, இது சைல்டு காம்பவுண்டுக்குள்ளே இருக்குது. ஸோ நான் சைல்டு காம்பவுண்ட் பட்டனை கிளிக் பண்ண எனக்கு என்ன ஆகும், வேல்யூ சேஞ்ச் ஆகுது. அது என்ன பண்ணுது, சைல்டு கவுண்டு அப்படிங்கிற சிக்னல் வந்து ரிசீவ் பண்ணுது. அதை பண்ணி என்ன பண்ணுது, இங்கேருந்து பேரண்ட் கவுண்டருக்கு கொடுக்குது. பேரண்ட் கவுண்டர் அதை ஸ்க்ரீனில் அப்டேட் பண்ணுது. ஸோ இப்படி தான் என்ன பண்ணுது, மாடல் சிக்னல் அதோட வேலையை ஒர்க் பண்ணுது. இப்போ தெரிஞ்சுட்டு அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா சைல்டு பட்டன் வந்து எங்கே இருக்குது, சைல்டு காம்பவுண்டில் இருக்குது. இந்த வேல்யூ வந்து எங்கே இருக்குது, பேரண்ட் காம்பவுண்டில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம பேரண்ட் காம்பவுண்ட் வேல்யூவை சைல்டுக்கு அனுப்ப முடியுது, சைல்டு காம்பவுண்ட் வேல்யூவை பேரண்ட்டுக்கு அனுப்ப முடியுது. இதுதான் என்னது மாடல் சிக்னலுடைய வேலை. ஸோ இவ்வளோ தான் மாடல் சிக்னல். ஸோ இந்த மாடல் சிக்னல் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.